வணக்கம் வாசுதேவன் கூல் கிங் எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷன்ஸ் திருப்பூர். நம்ம என்ன பண்றோம், இந்த தொழில் என்ன, இதை நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்னைக்கு நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்கு. பெரிய முதலீடு போட்டு குறைந்த லாபம் சம்பாதிக்கக்கூடியது, குறைந்த முதலீடு போட்டு அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடியது, இப்படி நிறைய தொழில் வாய்ப்புகள் ஆரம்பிச்சுட்டே இருப்போம், தேடிட்டே இருப்போம். இதை தேர்ந்தெடுத்து செய்யறவங்க ஜெயிச்சவங்க 10 பேர் அப்படின்னு சொன்னா தோற்பவர்கள் 90 பேரா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம லாஸ் இல்லாத ஒரு தொழில், எளிதாக செய்யக்கூடிய ஒரு தொழில், அன்றாடம் மக்கள் வாழ்வில் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் பொருட்களை வைத்து செய்யக்கூடிய தொழில், மறுசுழற்சி தொழில், மனித வாழ்வில் கலந்திட்ட ஒரு பொருளை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில் பிளாஸ்டிக் ரீசைக்கிள். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்றாடம் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அப்படிங்கிறது பிளாஸ்டிக் கவர்லயோ பிளாஸ்டிக் கண்டெய்னர்லயோ பிளாஸ்டிக் பாட்டில்லயோ தான் வருது. இதை பயன்படுத்தி அந்த பிளாஸ்டிக் தூக்கி போடுறோம். அது எல்லாமே அப்படிங்கிறது மண்ணில் போட்டோம் அப்படின்னு சொன்னா மண் மாசுபடும். பிளாஸ்டிக் பேப்பர் வெளியே போட்டோம்னா ஆடு மாடு சாப்பிட்டுட்டு இறந்து விடும். சில பிளாஸ்டிக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 25 வருஷம் 50 வருஷம் மக்காது. அப்ப அதையெல்லாம் என்ன பண்ணணும், மறுசுழற்சி செய்து நம்ம வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளுக்கு ரா மெட்டீரியலை அனுப்புறதுக்கு உண்டான வேலைகளை சில நிறுவனங்கள் செய்துட்டு இருக்காங்க. குறிப்பா தூக்கி வீசப்படும் அந்த தண்ணீர் பாட்டில இருந்து பாலிஸ்டர் நூல் தயாரிக்கப்பட்டு நீங்க கார்மெண்டே தயாரிச்சிட்டு இருக்காங்க. அது திருப்பூர்ல ஒரு ஃபேக்டரி இருக்கு, கரூர்ல ஒரு ஃபேக்டரி இருக்கு. அவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டில் கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி செய்யறாங்க. ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் அவர்களுக்கு தேவையான அந்த பிளாஸ்டிக் பாட்டில் அதை கலெக்ட் பண்ணி நம்ம ரகம் பிரித்து கலர வாரியா உடைச்சி துகளாக கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்கிறாங்க. அப்ப நம்ம நிறுவனம் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பிளாஸ்டிக் எல்லாம் உங்க பகுதியில் கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாம் வாங்கி தரம் பிரித்து உடைச்சு கொடுக்கிற வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா கிலோவிற்கு 8 முதல் 10 ரூபாய் வரை லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த 4 ஆண்டுகளாக நம்ம விழிப்புணர்வு வீடியோ நிறைய போட்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீ பல்வேறு நிறுவனங்கள் அப்படிங்கிறது இந்த இயந்திரங்களை தயாரிச்சு வித்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் அப்படிங்கிறது இந்த பிளாஸ்டிக்கை பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு எல்லாரும் இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்க இந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் முதல்ல அப்படிங்கிறது அந்த பிளாஸ்டிக் உடைப்பதற்கு உண்டான இயந்திரங்களை நீங்க வாங்கணும். அப்ப இந்த இயந்திரத்துல எத்தனை மாடல் நம்ம பண்றோம் அப்படின்னு கேட்டா 1 HP இருந்து 25 HP வரைக்கும் நம்ம தயாரிப்போம். இப்ப 1 HP இயந்திரம் அப்படிங்கிறது வந்து 1,47,500, 2 HP இயந்திரம் 1,58,300, 3 HP இயந்திரம் 1,71,100, 5 HP இயந்திரம் 2,18,000, 10 HP இயந்திரம் 2,98,000, 15 HP இயந்திரம் 4,13,000, 20 HP 4,48,000, 25 HP 5,11,000. இப்போ இது வந்து நம்ம தயாரித்து விற்பனை செய்யக்கூடிய இயந்திரம். இப்ப இந்த இயந்திரத்துல அப்படிங்கிறது அந்த 1 HP 2 HP 3 HPன்றது சிங்கிள் பேஸ்ல இயங்கக்கூடியது. அதுல வந்து வெறும் பாட்டில் மட்டும்தான் நீங்க உடைக்க முடியும். 5 HP 10 HP 15 HP 20 25 இது எல்லாமே அப்படிங்கிறது 3 பேஸ் கரண்ட்ல இயங்கக்கூடியது. அதுல வந்து நீங்க எல்லா விதமான பிளாஸ்டிக் உடைக்கும். இப்போ பாட்டில், உங்களுக்கு PVC பைப்பு, CPVC, சின்டெக்ஸ் டேங்கு, அந்த ஆட்டோமொபைல் இதில் கிடைக்கக்கூடிய அந்த டேஷ்போர்டு, இந்த பெரிய பெரிய தண்ணி கேனு, வாட்டர் டேங்க்கு, அந்த சின்டெக்ஸ் டேங்க்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்க உடைக்கும். இப்போ இதையெல்லாம் நீங்க உடைச்சி திரும்பவும் விற்கணும் அப்படின்னு சொன்னா வேற எங்கேயும் நீங்க அலைய வேண்டியதில்லை. நீங்க உடைச்சு வச்சுட்டோம், எங்ககிட்ட இது ரெடியா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நமது நிறுவனமே அதை உங்ககிட்ட கொள்முதல் செஞ்சுக்கும். அப்போ உங்களுக்கு வந்து விற்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதுல ரிஸ்க் இல்லை. நமது நிறுவனமே அதை வந்து உங்ககிட்ட வாங்கி, ஆனால் நீங்க எப்படி உடைக்கணும், எந்த குவாலிட்டியில நீங்க உடைச்சு கொடுக்கணுங்கிற விஷயங்களை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உடைச்சு கொடுக்கணும். அப்ப நமது நிறுவனத்தில் நீங்க வந்து அந்த சிப்ஸை சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நம்ம சிப்ஸோட அளவு என்ன இருக்கணும், என்ன மாதிரி நீங்க உடைச்சு கொடுக்கணும், எந்த அளவுல நீங்க பேக்கிங் பண்ணணும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மெட்டீரியல் அனுப்பணும், எல்லா விஷயங்களையும் எங்ககிட்ட கேட்டுட்டு நீங்க இந்த தொழிலை செய்யணும். இது எல்லாமே வந்து ஒரு 10 வருஷம் கான்ட்ராக்ட், அதாவது ஒரு ஒப்பந்தம். நம்ம என்ன கொடுக்கணும், 10 வருஷத்துக்கு நமது நிறுவனம் நீங்கள் உடைத்து கொடுக்கக்கூடிய பொருட்களை பைபேக் எடுக்கும். இப்ப இந்த இயந்திரங்கள் எல்லாமே அப்படிங்கிறது வந்து நீங்க புக் பண்ணி பேஸ்டு ஆன் ஆர்டர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் நாங்க செய்கிறோம். நம்ம வந்து தமிழ்நாட்டில் 2 இடங்களிலும், பாம்பேல ஒரு இடத்துலையும்
ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. நீங்க எந்த கெப்பாசிட்டி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு டெலிவரி ஷெட்யூல் நாங்க சொல்லுவோம். இப்போ சில டைம்ல அப்படிங்கிறது ஒரு 25 HP 20 HP அப்படின்னு சொன்னா கம்பல்சரி வந்து போகும். ஒரு 30 நாள் இல்லாம உங்களுக்கு மிஷின் வராது. இந்த இயந்திரங்கள் மற்ற நிறுவனங்களின் இயந்திரத்துல இருந்து எப்படி வித்தியாசப்படும்னா, மற்ற நிறுவனங்கள் இயந்திரத்தை விட நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியா வெயிட்டே நம்மளுக்கு அவங்களதை விட ஒரு 30% வந்து ஜாஸ்தியா இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து 100 கிலோ இருக்கு அப்படின்னு சொன்னால் மற்ற நிறுவனத்தினுடைய மெஷின் நம்மளுக்கு 130 கிலோ. ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 125 கிலோ உடைக்குது அப்படின்னு சொன்னால் நமது மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 225 கிலோ உடைக்கும். இது போல அப்படிங்கிறது வந்து அந்த மிஷினை வந்து நம்ம மேம்படுத்தி நம்ம வந்து தயாரிப்பதனால் மெஷின் கொஞ்சம் ஹெவியா இருக்கும், கொஞ்சம் ப்ரொடக்ஷன் டைமும் டிலே ஆகும். ஏன்னா இப்போ நிறைய இயந்திரங்கள் மார்க்கெட்டில் நாங்களும் பார்க்குறோம், நிறைய பேர் தயாரித்து கொடுக்குறாங்க. முதல் நாள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 20 கிலோ உடைக்குது, மறுநாள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 5 கிலோ தான் சார் உடைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இயந்திரத்தில் வந்து பொறுத்தவரைக்கும் அந்த பிளேடோட குவாலிட்டி அப்படிங்கிறது சும்மா வந்து அரை டன் உடைச்சது அப்படின்னு சொன்னாலே மழுங்கிடுது, அது வந்து பொறுத்தவரைக்கும் ப்ரொடக்ஷன் வரமாட்டேங்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேர் சொல்றாங்க. அது போல இல்லாம நமது இயந்திரங்கள் நல்ல ப்ரொடக்ஷனை கொடுக்கும், நல்ல அவுட்புட்டை கொடுக்கும். நம்ம இயந்திரத்தை நீங்கள் வாங்கி செய்யும் போது உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். வந்து இன்னைக்கு காலதாமதமானாலும் தரமான இயந்திரங்களை கொடுத்து அதன் மூலம் அந்த தொழில் வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தா நீங்க லைஃப் டைம் பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு. சில பேர் அவசரப்பட்டு உடனே இயந்திரம் வேணும் அப்படிங்கிற லெவலுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அன்னைக்கு அவங்க மிஷினை வித்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க சர்வீஸுக்கு வர்றதில்ல, அவங்க வந்து பொதுவாக அதுக்கப்புறம் எந்த பேக்கப்பும் உங்களுக்கு கொடுக்கறதில்ல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய மார்க்கெட்டில் பார்த்துருக்கோம். நானே வந்து பொதுவாக கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இயந்திரங்களை வாங்கி இன்னைக்கு வரைக்கும் ஒரு 37 இயந்திரங்கள் அப்படிங்கிறது வந்து பொதுவாக வாங்கப்பட்டு ஒழுக்கமா அவங்கள ப்ரொடக்ஷன் வராம அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்டர் பண்ணி பல்வேறு விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது ஆரம்ப காலத்துல அப்படிங்கிறது நம்ம என்ன பிரச்சனைகளை சந்தித்தோம் என்றதை பார்த்து நம்ம அதை சரி பண்ணி அடுத்த லெவலுக்கு அப்படிங்கிறது கொண்டு போனா மட்டும்தான் அது சக்சஸ் பண்ண முடியும். ஆரம்பத்தில் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய அந்த இயந்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தயாரிச்சு கொடுக்குறப்போ ஒரு 10 நாள் 15 நாள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டவுன் ஆகும். அப்ப என்ன இது காரணம் அப்படின்றத வந்து நம்ம டெக்னிக்கல் டீமோட அனலைஸ் பண்ணி நம்ம பண்றப்போ அப்படிங்கிறது மிஷின்ஸ் வந்து ஹெவியா போட்டா மட்டும்தான் இது வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்றதுனால நம்ம ஹெவியான இயந்திரங்களை தயாரிக்க ஆரம்பிச்சோம். இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளை விட விலை அதிகமாகவும் விலை குறைவாகவும் விற்றாலும் இயந்திரங்கள் நம்ம அளவுக்கு அப்படிங்கிறது ஹெவியா இருக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம இயந்திரத்தை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப நமது இயந்திரங்கள் அப்படிங்கிறது வந்து மற்ற தயாரிப்பாளர்களின் இயந்திரங்களை விட ஹெவியர். காரணம் அப்படின்றது என்னன்னு கேட்டா ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி. அவர்கள் எல்லாமே அப்படிங்கிறது வந்து இயந்திரத்தை விற்பதோட நிப்பாட்டிக்கிறாங்க. நமது நிறுவனம் நீங்கள் இயந்திரத்தை வாங்கி தொழில் செய்வதற்குண்டான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிறோம். நீங்கள் தயாரித்த பொருளை முன்னின்று விற்பனை செய்து கொடுக்கிறோம். அந்த இயந்திரத்தினுடைய பராமரிப்பு அப்படிங்கிறதையும் 10 வருஷத்துக்கு நாங்க உங்களோட டிராவல் பண்ற வரைக்கும் அதற்குண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம கம்பெனியை எடுத்துக்குது. அதாவது எனக்கு தெரியாது, இது எப்படின்னு தெரியல, இது எதனால அப்படி ஆச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இயந்திரத்தை விட்டு அதோட அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்கேப் ஆகிறது இல்லை. அப்போ உங்களுக்கு எங்களோடு இந்த வியாபாரத்தோடு நீங்கள் இணைந்து பயணிக்கும் வரை உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கறதுனால இயந்திரங்களை தரமாகவும் ஹெவியாகவும் தயாரித்து விற்றால் மட்டும்தான் இது சார். நிறைய பேர் அப்படிங்கிறது புதுசு சார், நாங்க வந்து அவசரப்பட்டு இயந்திரத்தை நாங்க அங்க வாங்கணும் இங்க வாங்கணும், ஒரு மாசம் தான் ஓட்டணும், சும்மா கிடக்கு சார், அதை ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாருங்க, நாங்க வந்து திரும்ப உங்ககிட்ட நாங்க இந்த இயந்திரம் புக் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து போன் வந்துட்டு. எதுக்காக சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சில நேரங்களில் அப்படிங்கிறது வந்து அவசரப்பட்டு நம்ம சில இடத்துல சில பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தரம் குறைவாகவும் உற்பத்தி வரல அப்படின்னு சொன்னா கரண்ட் பில்லுக்கு கூட நீங்க சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இன்னைக்கு பெருவாரியான நிறுவனங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாங்க நாங்க ஓட்டி கொடுத்தோம், அன்னைக்கு ஓட்டுறப்ப நல்லா தான் ஓடிச்சு, நீங்க போனீங்க அதை பண்ணிட்டீங்க இதை பண்ணிட்டீங்கன்னு 2 காரணம் சொல்லுவாங்க. இதுல எதுவுமே கிடையாது. எந்த பிளாஸ்டிக்கை போட்டாலும் அது உடைச்சு கொடுக்கணும், இயந்திரத்தினுடைய செயல்பாடு சிறப்பா இருக்கணும், மோட்டர் 100% காப்பர் காயில் போட்ட மோட்டர் அப்படிங்கிறது போட்டிருக்கணும், ஹெவியா இருக்கணும், லோடு வந்து பொறுத்து எடுக்கணும், அதுல போட்டிருக்கக்கூடிய பிளேடோட தரம் உயர்வா இருக்கணும், மிஷின் ஹெவியா இருக்கும். வந்து அந்த பிளேடோட வெயிட் முதற்கொண்டு திக்னஸ் முதற்கொண்டு பாடியோட திக்னஸ் முதற்கொண்டு எல்லாமே அப்படிங்கிறது நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற நிறுவனத்தின் இயந்திரத்தை விட நம்ம நிறுவனம் இயந்திரம் வந்து ஹெவியா இருக்கும். இப்படி இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் ஷட்டரிங் தொழிலை ஒரு புதிய பரிமாணத்தில் நம்ம உருவாக்கி இந்த தொழிலை செஞ்சிட்டு இருக்கோம். அதனால நீங்க ஒரு தொழில் தொடங்கணும், நஷ்டம் இல்லாத தொழிலா இருக்கணும், எளிதாக செய்யணும் அப்படின்னு சொன்னா
இந்த பிளாஸ்டிக் பெட் வாட்டர் ஷட்டரிங் தொழில் ஆரம்பிங்க. ஒரு நல்ல தொழில், போட்டி இல்லாத தொழில், எளிதாக செய்யக்கூடிய தொழில், அதிக ஆட்கள் தேவையில்லை. நீங்கள் தயாரித்த பொருளை எளிதாக விற்பனை செய்ய முடியும். மார்க்கெட்ல பெரிய டிமாண்ட் இருக்கிற தொழில், உலகளாவிய மதிப்புள்ள தொழில். இந்த தொழில நீங்க இணையணும், இல்ல இந்த தொழிலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் திருப்பூர்ல பிஎன் ரோட்ல கூத்தம்பாளையம் பஸ் ஸ்டாப்ல இறங்கி விநாயக நகர் 2nd ஸ்ட்ரீட் அங்க வந்தீங்கன்னா நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷனோட ஆபீஸ் இருக்கு. இயந்திரத்தை பார்த்து அதன் செயல்பாடை கேட்டு இந்த வியாபாரத்தை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் முதலாளியாகலாம். எத்தனையோ தொழில் வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு நம்பகமான தொழில் வாய்ப்பை உங்களுக்கு எங்கள் நிறுவனம் அறிமுகப்படுத்துகிறது. நன்றி, வணக்கம்.